மற்றொரு தெரிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். அரசியல் பரப்பு தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் பரபரப்பாகவே காணப்படுகின்றது. தமிழ்நாட்டில் அமைச்சர் ஒருவர் ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையிலிருந்து பிணையில் வெளியே வந்திருக்கக்கூடிய சூழலிலே அமைச்சரவையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். கூடவே துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று இலங்கையிலே அரசியலிலே நீண்ட காலமாக ஒரு மாற்றம் கோரி வரப்பட்ட சூழ்நிலையிலே அண்மையிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஜேவிபி ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றது. ஒரு காலத்திலே ஆயுத புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்ற முனைந்த ஒரு இயக்கம் இன்று உள்ள அரசியல் சூழ்நிலை காரணமாக ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கின்றது. அது முழுமையான வெற்றி என்று கூட சொல்ல முடியாத காலகட்டத்திலே அரசியல் நிர்பந்தங்களினால் கிடைத்த வெற்றி என்று கூட சொல்லலாம். இத்தகைய காலகட்டங்களிலே விவரங்கள் தொடர்பில் பேசுவதற்காக சென்னையிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் நாராயணன் அவர்களை இன்றைய தெரிப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். முதலிலே தமிழ்நாட்டு அரசியல் தற்போது பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதை பற்றி உங்களுடைய பார்வையை சொல்லுங்களேன். அது குறித்து ரெண்டு கோணங்களிலே நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது என்று நினைக்கிறேன். ஒன்று, கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேவை, திமுக கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேவை. திமுக கழகத்தில் ஒரு 3 தலைமுறையினராவது இப்போது கட்சியில் பல பொறுப்புகளில் பல விதங்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று, திரு கருணாநிதி அவர்களுடைய காலத்தில் அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், அவருடைய நண்பர்கள், அவரால் ஊக்குவிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். துரைமுருகன், பொன்முடி போன்றவர்களை அதை போல சொல்லலாம். இன்னொரு பிரிவினர் ஸ்டாலின் முதல்வராக ஆனவுடன் அவருடைய நண்பர்கள், அவரோடு பழகியவர்கள், அவரோடு கட்சியிலே சமகாலத்திலே பணியாற்றியவர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இப்போது உதயநிதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது கட்சிக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இளையவர்கள் கட்சிக்கு வர வேண்டும் என்று திமுகவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். அதனுடைய கூட்டங்கள் பல நாட்களில் நடக்க இருக்கிறது. அவர் பல இளைஞர்களை, குறிப்பாக முதல் தலைமுறை இளைஞர்களை எல்லா கட்சிகளிலிருந்தும் தன் பக்கம் இழுத்துக் கொள்வார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் திமுக கழகத்தில் ஒருவர் பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்னால், முந்தைய அண்ணா காலத்தில் எல்லாம் எப்படி இருந்தது அல்லது கருணாநிதி காலத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் கட்சிக்கு எவ்வளவு உழைத்தார்கள் என்பது ஒரு கணக்கில் கொள்ளப்பட்ட ஒன்றாக. ஆனால் இப்போது ஒரு எந்த மாதிரியான பாரம்பரிய பின்னணியை கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய தந்தையார்கள் அல்லது அவருடைய மூத்தவர்கள் கட்சியிலே இருந்தார்களா என்கின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. பணபலம் பார்க்கப்படுகிறது, ஜாதி பலம் பார்க்கப்படுகிறது. அதனால் புதிதாக கட்சியிலே சேர்ந்து பங்காற்ற வருகிறவர்களுக்கு உரிய அங்கீகாரங்கள் கிடைப்பதில்லை. அதனால் அவர்கள் ஒருவேளை விஜய் கட்சியை ஆரம்பித்து அது வலுப்பெற்றால் அந்த பக்கம் போகக்கூடுமோ என்கின்ற கவலை திமுக உட்பட எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது. எனவே இளைஞர்களை தங்கள் வசம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு இளைஞர் தலைவரை முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தில் திமுக இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்குள் 4 ஆண்டுகள் தான் ஆகிவிட்டார். முன்பு அவர் கட்சி பணிகளிலே ஈடுபடவில்லை, கட்சி பணிகளிலே ஈடுபட போவதில்லை என்றும் அவர் சொல்லி வந்தார். அரசியல் குடும்பத்தில் இருந்ததன் காரணமாக அரசியலிலே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் சொல்லி வந்தார். ஆனால் காலத்தின் சூழ்நிலையின் காரணமாக இப்போது அவர் முன்னிறுத்தப்பட்டு அவர் 4 ஆண்டுகளிலேயே துணை முதல்வர் பொறுப்பு அவரிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நீண்ட காலத்தில் இது கட்சிக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் நீண்ட காலத்தில் ஜனநாயகத்திற்கு நல்லது அல்ல. ஏனென்றால் ஒருவர் முன்னிறுத்தப்படுவது, அவரை சுற்றி அதிகாரங்கள் ஒரு இடத்துல ஒரு குடும்பத்திடம் குவிவது என்பது ஜனநாயகத்துக்கு அவ்வளவு நல்லதல்ல. அதனுடைய விளைவுகளை நாம் இலங்கையில் பார்த்திருக்கிறோம்.
இது இந்த வாரிசு அரசியல் என்பது இரண்டு தீங்குகளுக்கு இடம் கொடுக்கும். ஒன்று, ஒரு துதிபாடல், சைக்கோபான்சி என்று சொல்லக்கூடிய அந்த தலைவரை மிகைப்படுத்தி ஒரு துதிபாடி அதை ஒரு கல்ட்டாக, ஒரு வழிபாட்டுக்குரியவராக அவரை உருவாக்குவது என்கிற நிலைக்கு கொண்டு போகும். இரண்டாவது, அப்படி அவர்தான் அதிகாரம் அவரிடத்தில் தான் வரப்போகிறது என்று தெரிகிற போது அது அவரை முன்வைத்து ஊழல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளுக்கு அது இடம் கொடுக்கும். அந்த துதிபாடல், தனிநபர் வழிபாடு, அதிகார குவிப்பு, ஊழல், இவை எல்லாமே ஜனநாயகத்துக்கு தீங்கானது. நீண்ட காலத்திற்கு இது ஒரு நல்ல வழி அல்ல. ஆனால் அப்படித்தான் இன்றைய தமிழ்நாடு அரசியல் இருக்கிறது. ஓரளவிற்கு இந்திய அரசியலும் அந்த சாயலில் தான் இருக்கிறது என்பதை நாம் கணக்கில் கொள்ளும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பிறப்பால் ஒருவருக்கு ஒரு உரித்து கிடைக்கக்கூடாது, அதாவது இந்த சமயத்திலே பிராமணர்கள் பிறப்பால் அவர்களுக்கு அந்த பூஜை செய்கின்ற உரிமை கிடைக்கின்றது, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அந்த அதாவது அண்மை காலங்களிலே திராவிட மாடல் என்று வெகு ஆலாபனமையாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்திலே இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்தும் இந்த வாரிசு அரசியலை முன்னிறுத்துவது, அது கூட திரு ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அரசியல் என்ற குற்றச்சாட்டு அதிகம் முன்வைக்கப்படவில்லை. காரணம், ஒரு நீண்ட காலம் தொடர்ச்சியாக அரசியலில் ஈடுபட்டு வந்த பின்னர் தான் அந்த பதவிக்கு படிப்படியாக ஏறி வந்தவர். அப்படி பார்க்கும் பொழுது இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த வாரிசு அரசியல் என்பது அப்பட்டமாக தெரிகிறது அல்லவா? ஆமா, இது ஸ்டாலின் துணை முதல்வராக ஆனதற்கும் இவர்கள் ஆனதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸ்டாலின் துணை முதல்வராக ஆகுவதற்கு ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிடுச்சு. ஆமா, அவர் கட்சிக்காக உழைத்தார், கட்சிக்காக சிறை சென்றார், சிறையிலே துன்புறுத்தப்பட்டார் என்பதெல்லாம் ஒரு வரலாறு. ஆமாம். இவருடைய எலிவேஷன் என்பது ஒரு 4 ஆண்டுகள், அதற்கு முன்பு வரை அவர் ஒரு நடிகராக இருந்தவர். திரைப்படங்களிலே நடித்துக் கொண்டிருந்தார். அதுல பல படங்கள் அவருடைய குடும்பத்தினரை தயாரித்த படம். இவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் கட்சிக்கு வந்தார். ஒரு நடிகர் என்பதனால் அவரை காண்பதற்கு கூட்டம் வரும், அப்போது பிரச்சாரத்திற்கு ஒரு வலு இருக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் கொண்டு வரப்பட்டார். திமுக கருணாநிதியினுடைய பிற்காலங்களிலே ஒரு வாரிசு அரசியலை கைவசம் பெற்றார். திமுகவில் இருக்கக்கூடிய தமிழக அமைச்சரவை என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால், தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பலர் அவருடைய தந்தை அல்லது முன்னோர்கள் திமுகவிலே இருந்தவர்கள். உதாரணத்திற்கு சொல்வது என்று சொன்னால், தங்கம் தென்னரசு என்ற ஒரு அமைச்சர் இருக்கிறார். தங்கம் தென்னரசுனுடைய அவருடைய தந்தை தங்கபாண்டியன் என்பவர் மாவட்ட செயலாளராக பணியாற்றார். தங்கம் தென்னரசு அமைச்சராக இருக்கிறார். தங்கம் தென்னரசனுடைய சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதே போல அன்பில் மகேஷ் என்பவர் அன்பில் பொய்யாமொழி என்பவருடைய அன்பில் தர்மலிங்கம் என்பவருடைய பேர். அன்பில் பொய்யாமொழியும் கட்சியிலே இருந்தார். பிறகு கீதா ஜீவன் போன்றவர்கள், பழனிவேல் தியாகராஜன் PT தியாகராஜனுடைய மகனாக இருந்தார். இப்படி பலர் கட்சியிலே இருக்கக்கூடிய எம்பிக்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சரி, அமைச்சர்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சரி, இப்ப துரைமுருகனுடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். பொன்முடியுடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இதை போல சூழ்நிலைதான் இங்கு திமுகவில் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் கட்சிக்கு இளைஞர்கள் வருவதற்கு தயங்குகிறார். ஏனென்றால் அவர்களுக்கு முந்தி இருந்ததை போல 50கள் 1960கள் 70களில் இருந்ததை போல புதிதாக வருகிற ஒருவர் முன்னேறி வருவதற்கு வாய்ப்புகள் அப்போது இருந்தது. கருணாநிதி அவர்களே ஒரு உதாரணம். அவருக்கு எந்தவித பின்புல ஆதரவும் கிடையாது. அவர் ஒரு பெரும்பான்மை ஜாதியை சார்ந்தவர் இல்லை. அவருடைய கட்சியில் இருந்த மற்றவர்களைப் போல முனைவர் பட்டமோ அல்லது முதுநிலை பட்டமோ பெற்றவர் அல்ல. பெரிய செல்வந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் அல்ல. அப்படி இருந்தும் அவர் கட்சியினுடைய தலைமை பதவிக்கு வருவதற்கு திமுகவில் ஒரு காலத்தில் வழி இருந்தது. இன்றைக்கு அந்த வழிகள் எல்லாம் முற்றிலுமாக முடக்கப்பட்டு விட்டன. திமுகவுக்காக தியாகம் செய்தது. உதாரணத்திற்கு சொல்வதானால், சிட்டி பாபு என்று ஒருவர் இருந்தார். சென்னை நகரத்தினுடைய மேயராக இருந்தவர். எமர்ஜென்சியின் போது கைது செய்யப்பட்டார். சிறையில இருந்த போது ஸ்டாலின் மீது தாக்குதல் நடந்த போது இவர் குறுக்கே புகுந்து அந்த அடிகளை தன் மீது வாங்கி கொண்டார்.
பிறகு இறந்து போனார். அவருக்கு சென்னையில் ஒரு நினைவு சின்னமோ அவர் கட்சி அலுவலகத்தில் ஒரு படமோ ஒரு சிலையோ எதுவும் கிடையாது. அவருடைய சரித்திரம் அவரோடு முடிந்துவிட்டது. அவருடைய குடும்பத்தினர் என்ன ஆனார்கள் யாருக்கும் தெரியும். இதை போன்ற ஒரு சூழ்நிலையில் திமுக கழகம் இன்றைக்கு இருக்கிறது. இது விமர்சனத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியது என்றார். நீங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டது போல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கட்டமைப்பு, அதாவது தமிழ்நாடு தழுவி அளவிலே கலைஞர் கருணாநிதி அவர்கள், அதன் பின்னர் ஸ்டாலின் அவர்கள், அதன் பின்னர் உதயநிதி என்று மாநிலம் தழுவிய அளவிலும் மற்ற தலைவர்கள், நீங்கள் சற்று முன்னர் திரு துரைமுருகன் பற்றி குறிப்பிட்டீர்கள், அவர் வேலூர் வட்டத்திலேயும், திரு நேரு திருச்சி என்றும், தஞ்சாவூரில் திரு டி.ஆர். பாலு, அதன் வழி டாக்டர் அவருடைய மகன் டி.ஆர்.ஆர். ராஜு, இப்படியாக திரு தங்கம் தென்னரசு விருதுநகரில் குறிப்பிட்டீர்கள். ஆக குறுநில மன்னர்கள் போல இவர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த மாவட்டத்திலே சுருக்கப்பட்டு விட்டதனால் தமிழ்நாடு தழுவிய அளவிலே ஒரு தலைவரை உருவாக்குகின்ற ஒரு திட்டமிட்ட வழியிலே கலைஞர் குடும்பம் செயற்படுவதான ஒரு கருத்து இருக்கின்றதே, அதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? அதாவது அதை குறித்து நீங்கள் ஒரு கணம் யோசித்து பார்த்தீர்களானால், ஸ்டாலின் இரண்டாவது நிலைக்கு உயர்த்தப்படுகிறார் கட்சிக்குள் என்கின்ற சூழல் வந்தபோது வைகோ அவர்கள் அதை விமர்சித்து விட்டு அதனால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு கட்சி உடைந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது அவரோடு 9 மாவட்ட செயலாளர்கள் அவரோடு சென்றார். ஆனால் இன்றைக்கு இதை குறித்து எவருமே பேசுவதற்கு அஞ்சுகிறார். ஏனென்று சொன்னால், அதை விமர்சிக்கிறோம் என்று சொன்னால் பிறகு அவர்களுக்கு கட்சியில் எதிர்காலம் கிடையாது என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார். கட்சி இல்லாமல் அவர்கள் இருக்க முடியாது என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார். அவர்கள் வேறு கட்சிக்கு போவதற்கு வேறு கட்சிகள் எங்கு வலுவாக இல்லை என்பதையும் பார்க்கிறோம். திமுக கழகத்திலிருந்து வெளியேறி சென்ற வைகோவால் ஒரு கட்சியை நடத்த முடியவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். அவர் அவ்வளவு சிறந்த பேச்சாளர், அரசியல் அறிவு கொண்ட ஒரு மனிதர், 9 பேரை தன்னோடு கட்சியிலிருந்து எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவராக இருந்தார். ஆனாலும் காலப்போக்கில் அவரால் கட்சியை நடத்த முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழலில் அவரை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை விமர்சிப்பதற்கே அவர்கள் அஞ்சுகிறார்கள். அவர்கள் எனவே என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நமக்கு ஒரு மாவட்ட அளவிலே ஒரு அதிகாரம் இருக்கிறது, ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அதை வைத்து அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் முயற்சிப்போம் என்று அவர்கள் நினைக்கிறார். அவர்கள் மொத்த தமிழ்நாடு என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்படுவதில்லை. அந்த வாய்ப்பை திமுகவினுடைய முதல் குடும்பம், ஸ்டாலினுடைய குடும்பம், கருணாநிதியினுடைய குடும்பம் அதை பயன்படுத்திக் கொள்கிறது என்றுதான் இதை பார்க்கிறோம். அவர்களும் பயன்பெறுகின்றார்கள் என்று சொல்ல முடியும் அல்லவா? இப்பொழுது திரு துரைமுருகன் எடுத்துக்கொண்டால் அவருடைய மகன் திரு கதிர் துரைமுருகன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அதே போல திரு பொன்முடி அவர்களுடைய மகன் திரு டி.ஆர். பாலு அவருடைய மகன், இப்படியாக அவர்களுடைய அடுத்த அங்கேயும் வாரிசு அரசியல் தானே கொடி பிடிக்கின்றது. ஆமாம், அதாவது அவர்கள் நினைப்பது, அவர்களுக்கு 2 வித பலன்கள் இருக்கின்றன. ஒன்று, பொருளாதார வாய்ப்பு. ஒரு தொழில் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், ஒரு எம்பியாக இருந்து தொழில் நடத்துகிற போது அதற்கான சில வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கு. துரைமுருகன் அவர்களே முன்பு பல பேட்டிகளில் சொன்னது உண்டு, அவர் படிப்பதற்கு எம்ஜிஆர் அவர்கள் பண உதவி செய்தார்கள் என்று அவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அன்றைக்கு அவர் இருந்தார். இன்றைக்கு நிலைமை வேறு விதமாக இருக்கிறது. நிலைமை பெரிதாக அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு காப்பாற்றிக் கொள்வதற்கு 2 விஷயங்கள். ஒன்று, அவர்களுடைய அரசியல் அதிகாரம். அது ஒரு மாவட்ட அளவிலே அது சுருங்கி இருக்கிறது என்றாலும் கூட அந்த மாவட்டத்திற்குள்ளே அவர்களால் ஒரு நினைத்ததை செய்ய முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலை. 2வது, அவர்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வது என்ற ஒரு நிலை. எனவே இது ஒரு கொள்கை சித்தாந்தம் என்கின்ற அதை முன்வைத்து நடந்த ஒரு கட்சி இப்போது வாரிசுகளை முன்னிறுத்தி நடத்துகிற ஒரு கட்சியாக மாறிவிட்டது என்பதுதான் இந்த நிலை காட்டுகிறது. நல்லது, நல்லது. தற்போது அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய விவகாரம் போய்கொண்டிருக்கின்றது. சுமார்
1 வருடங்களுக்கு மேலாக அவர் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கின்றார். அவர் பல கட்சிகள், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்தவர் கிடையாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா தலைமையிலான அரசிலே அமைச்சராக இருந்தவர். அன்றைய காலத்திலே ஏற்பட்ட விவகாரம், இந்த பஸ் கண்டக்டர் டிரைவர் தொழில் சம்பந்தமான விடயத்திலே தான் இந்த மூல வழக்கு இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஒரு காலகட்டத்திலே அவரை குற்றவாளி, அவர் மீது வழக்கு போட வேண்டும் என்று சொன்னவரே திரு ஸ்டாலின் அவர்கள். இப்பொழுது அவரே திரு செந்தில் பாலாஜியை தியாகி என்று சொல்கின்ற நிலை, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதுதான் காலத்தின் விபரீதம் என்று அவரை ஸ்டாலின் அவர்கள் கடுமையான வார்த்தைகளிலே விமர்சித்தார். அவர் எதிர்கட்சியில் இருக்கிற போது கேடுகெட்ட என்கின்ற வார்த்தைகளாம், இந்த கேடுகெட்ட மனிதர் முதல்வராக விரும்புவதற்கு ஆசைப்படுகிறார் என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கடுமையாக பயன்படுத்தி விமர்சித்தார். அவர் மீது ஆட்கடத்தல் வழக்கு இருக்கிறது, நில அபகரிப்பு வழக்கு இருக்கிறது என்றெல்லாம் அவர் ஒரு பெரிய பட்டியலை அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னார். பிறகு அவர் இப்போது கட்சிக்கு வந்து 15 மாதங்கள் சிறையில இருந்ததற்கு பிறகு அவர் சிறை சென்றதற்கு காரணம் அவர் ஏதோ பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றார் என்று சொல்ல முடியாது. தமிழ் மொழியினுடைய நலனுக்காகவோ அல்லது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகவோ அல்லது குறைந்தபட்சம் கட்சியினுடைய நலனுக்காகவோ ஏதோ போராட்டங்கள் நடத்தி சிறைக்கு சென்றார் என்று சொல்ல முடியாது. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டன. அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக இப்போது உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு போன போது உச்சநீதிமன்றம் அவருக்கு அந்த நிபந்தனையோடு கூடிய பிணையை அளிக்கிற போது அது சொல்லியிருக்கிறது. 2 விஷயங்களை சொல்கிறது. ஒன்று, அவருடைய வங்கி கணக்குக்கு 1 கோடி கணக்கில் பணம் வந்தது என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. முதல் நிலை ஆதாரங்கள், பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லி. 2வது, அவர் அமைச்சராக ஆகமாட்டார் என்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் பிணை கொடுக்கிறோம் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் இப்போது என்ன ஆயிற்றுன்னு சொன்னால், அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய குறிப்பு இருந்த போதிலும் அதையும் மீறி அவருக்கு உடனடியாக சிறையிலிருந்து வந்ததற்கு மறுநாள் அல்லது 2 நாட்களில் அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அவர் வைத்த பழைய அதே அமைச்சர், அவர் மின்துறை அமைச்சராகவும் கலால் துறை அமைச்சராகவும் இருந்தார். அதே அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அவருக்கு வந்து அவரால் திமுக பலவீனமாக இருக்கக்கூடிய பகுதி என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியை சொல்லலாம். கொங்கு நாடு என்று சொல்லப்படுகிற கோவை, ஈரோடு, சேலம், அந்த பகுதிகளை சொல்லலாம். அந்த பகுதிகளில் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை முறியடிக்கக்கூடியவர் இவர் என்று திமுக கழகம் கருதுகிறது என்று ஒரு கருத்து இருக்கு. மேலும் அவர் திமுக கழகத்திற்கும் அதில் இருக்கக்கூடிய சில குடும்பங்களுக்கும் பண உதவி செய்கிறார், பணம் வருவதற்கான வாய்க்கால்களை அவர் திறந்து விட்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இப்படி உடனடியாக சிறையிலிருந்து வந்த உடனடியாக, அதுவும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு சென்ற ஒருவரை அவர் அமைச்சராக கூடாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மீண்டும் அமைச்சராக ஆக்கி இருப்பது என்பது பல கேள்விகளையும் பல சந்தேகங்களையும் எழுப்பும். இது அவர் மீது மட்டுமல்ல, அவரை அவசரமாக அமைச்சரவையில் சேர்த்து கொண்டிருப்பதனால் அது அந்த அமைச்சரவைக்கு பொறுப்பானவர்கள், கட்சிக்கு பொறுப்பானவர்கள் மீதும் சந்தேகங்களை எழுப்புகிறது. இது என்னுடைய பார்வையில் இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், ஒருவர் அமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் விசாரணை நடக்கிற போது சாட்சிகளை குழப்புவதற்கு அல்லது சாட்சிகளை கலைப்பதற்கு அவரிடத்துல அரசியல் அதிகாரம் இருக்கிறது, அரசு அதிகாரம் இருக்கிறது, காவல்துறை அதிகாரம் இருக்கிறது என்பதனால் அது எளிதாக அது தவறு என்று நான். மத்திய அரசுடன் ஒரு வகையான மோதல் போக்கை ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு கொண்டிருந்தது. ஆளுநர் ரவியுடன் கூட முரண்பாடுகளை கொண்டிருந்தது. ஆனால் தற்போதைய அமைச்சரவையிலே இந்த மாற்றங்களிலே திரு மனோ தங்கராஜ் அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கியதற்கும், திரு பொன்முடி அவர்கள் வேறு வழக்குகள் இருந்தாலும் கூட ஆளுநருடன் முரண்பட்டது ஒரு காரணம். ஆகவே பாஜக அரசுடன் ஒரு நேச போக்குக்கு முதலமைச்சர் முயற்சிக்கின்றார் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன?
அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறது அல்லது இருந்தது என்கின்ற ஒரு கருத்து திமுகவிலே. அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து செயல்பட்டால் அது தங்களுடைய வெற்றிக்கு பெரும் பாதகங்களை ஏற்படுத்தும், அது ஒரு வெற்றிக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று திமுக கருதி வந்தது. அதனால் பாஜகவை அது கடுமையாக விமர்சித்தது. இப்போது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருந்த உறவு ஏறத்தாழ முடிந்து விட்டது என்று அவர்கள் இரண்டு தரப்பினரும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார். எனவே வரும் தேர்தலில் அவர்களுக்கும் கூட்டு இருக்காது என்று திமுக நம்புது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக பாஜகவிலிருந்து விலகிவிட்ட சூழ்நிலையில் இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் மாநிலத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதற்கு மத்திய அரசுடைய உதவி தேவைப்படும். ஏனென்றால் மாநிலம் ஒரு பெரிய நிதி நெருக்கடியில், அதனுடைய கடன் சுமை அதிகமாக இருக்கு. அதனால் அதில் புதிய திட்டங்களை அதனால் செயல்படுத்த முடியும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வெளியில் கடன் வாங்க, உலக வங்கி போன்றவற்றில் கடன் வாங்கவும் முடியும். ஏனென்றால் கடன் சுமை அதிகமாக இருக்கு. இந்த நேரத்தில் 2 ஆண்டுகளில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற சூழல் வருகிற போது அவர்களுக்கு ஒரு மத்திய அரசினோடு ஒரு இணக்கமான போக்கு இருந்தால்தான் பல வேலைகளை இங்கு செய்யும். உதாரணமாக சொல்வதனால் இப்போது மெட்ரோ ரயில் என்கின்ற 2வது கட்டத்திற்கு மத்திய அரசு நிதி உதவி அளித்திருக்கிறது. மத்திய அரசிடமிருந்து பணம் வரவில்லை, அதனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்று தமிழக அரசு சொல்லி வருகிறது. எனவே இந்த சூழ்நிலையில் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் வரும் தேர்தலில் அது அவர்களுக்கு ஒரு பெரும், அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்பது, அவர்களுடைய செயல்பாடு என்பது பலவீனப்பட்டு அதுவே அவர்களுக்கு ஒரு பெரும் சிக்கலாக இருக்கும் என்பதனால் மத்திய அரசோடு அவர்கள் சமரச போக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால்தான் மத்திய அரசினுடைய கொள்கைகளை விமர்சிக்காமல் தலைவர்களோடு நேரடியாக மோதியவர்கள். மாநில கவர்னர் அவர்களை பற்றி ஒரு மைல் அமைச்சர்கள் பேசின ஒரு காலம் உண்டு. மனோ தங்கராஜ் போன்றவர்கள், மோடி போன்றவர்களை ஒரு மைல் பேசிய ஒரு காலம் உண்டு. எனவே அவர்களை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு ஒரு சிக்னல் மத்திய அரசுக்கு, பாஜகவுக்கு கொடுக்கப்படுகிறது. நாங்கள் உங்களோடு இணக்கமாக வருவதற்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் உங்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ள முடியாது, கொள்கை ரீதியாக உங்களோடு இணைந்து செயல்பட முடியாது, ஆனால் உங்களோடு நாங்கள் மோதல் போக்கை மேற்கொள்ள மாட்டோம் என்கின்ற ஒரு சமிக்கையை கொடுப்பதற்கு அடையாளமாகத்தான் பொன்முடி உயர்கல்வித்துறையிலிருந்து வனம் என்கின்ற ஒரு துறைக்கு மாற்றப்பட்டிருப்பதும் மனோ தங்கராஜ் பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருப்பதும் பார்க்க வேண்டும். மற்றொரு கோணத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடன் இவர்கள் நேசக்கரம் நீட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே காலூன்றுவதற்கு பகீரத பிரயத்தனங்களை மேற்கொண்டிருந்தது. அவர்களால் ஒரு சிறு வெற்றியை கூட காண்பிக்க முடியவில்லை. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் அவர்களுடைய அடுத்த 5-10 ஆண்டுகளில் அவர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்ல, இப்ப தமிழ்நாட்டு அரசியல் 3 பிரிவுகளாக இருக்கிற போது 3வது தரப்புக்கு எப்போதுமே ஆதரவு கிடைக்கும். ஒரு பைனரி பாலிடிக்ஸ் என்பதுதான் இங்கு இவர் அல்லது இவருக்கு மாற்றாக அவர் என்பதுதான் இங்கு இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுல ஒரு 3வது தரப்பு என்று வருகிற போது அந்த 3வது தரப்பு மிக மோசமாக தோற்கடிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது இதற்கு முன்னால் விஜயகாந்த் தலைமையில் 2016 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்றுக்கு நடக்கும். அதற்கு முன்பு 80களின் இறுதியில் மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ் போட்டியிட்ட போது அப்போதும் நடந்ததை பார்க்கிறோம். கடந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, திமுக என்று 3 கூறுகளாக பிரிந்து நின்ற போதும் அதே முடிவுகளைத்தான் நாம் பார்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சனை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், முதலில் அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பிறகு கட்சியினுடைய அடித்தளத்தை அவர் வலுப்படுத்த முயன்றார். அதற்காக சிறிய கிராமங்களில் கூட கிளைகளை திறப்பதற்கு முயன்றார். ஆனால் அப்படி செய்கிற போது மாற்று கட்சியில இருந்தவர்கள், திராவிட கட்சிகளிலே இருந்தவர்கள் தான் அதில் பல பேர் சேர்ந்து கொண்டார். அவர்கள் மீது
வழக்குகள் இருந்தன, புகார்கள் இருந்தன, குற்றச்சாட்டுகள் இருந்தன. அப்பேற்பட்டவர்கள் இந்த பக்கம் வந்து சேர்ந்து கொண்டார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்சியில் உறுப்பினராக இல்லாமல் ஆதரவு அளிக்கக்கூடிய நடுத்தர வர்க்க, நகர்ப்புறத்தில் வசிக்கக்கூடிய நடுத்தர வர்க்க மக்களுக்கு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து விரும்புகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு இந்தியா என்கின்ற ஒரு மொத்த பார்வையில் பார்க்கிறார்கள். இந்தியாவுக்கு ஒரு அரசியல் நிலைத்தன்மை வேண்டும் என்று சொன்னால் அது வந்து பாரதிய ஜனதா கட்சியால் தான் இன்றைய சூழலில் அவர்களால் தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறது, பிராந்திய கட்சிகளால் கொடுக்க முடியாது என்பதனால் அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள். ஆனால் இவர்கள் ஓட்டுச்சாவடிக்கு போகிறார்களா, வாக்களிக்கிறார்களா, இவர்களுடைய ஆதரவு வாக்குகளாக மாறுகிறதா, அல்லது வெறுமனே வீட்டு வரவேற்புறையில் அமர்ந்து பேசக்கூடிய விவாதங்களோடு அது முடிந்து போகிறதா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, அது வந்து ஒரு வட இந்திய கட்சி, அதிலும் வட இந்தியாவிலும் குறிப்பாக பிராமணர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய கட்சி என்கின்ற ஒரு பிம்பம் இங்கு கட்டமைக்கப்படும். அப்படி பார்க்க போனால் காங்கிரசும் வட இந்திய கட்சி தான். காங்கிரஸில் தமிழ்நாட்டிலிருந்து சில தலைவர்கள் உருவாகினால், காமராஜ் போன்ற தலைவர்கள் உருவானதனால் அது வந்து ஒரு வட இந்திய கட்சி என்று பார்க்கப்படவில்லை. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. வட இந்தியர்களுடைய ஆதிக்கத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்கின்ற ஒரு பார்வையும் அவர்களுக்கு இருக்கிறது. அது தமிழ், ஆரியம், திராவிடம் என்கின்ற அந்த அரசியல் நீட்சியாகவும் இதை நாம் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே இந்தியா உலகிலே சனத்தொகை அதிகமான நாடாக நிலை பெற்றிருக்கின்றது. உலக அரங்கிலே இந்தியா தொடர்ச்சியாக கவனிக்கப்படுகின்றது சர்வதேச விவகாரங்களிலே. இப்படியான ஒரு காலகட்டங்களிலே இந்தியாவினுடைய அண்டை நாடுகளுடனான உறவு இந்தியாவுக்கு ஒரு சிக்கலாக கடந்த 2-3 வருடங்களாக பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ், மால்டீவ்ஸ் என்ற வகையிலே அண்மையிலே இலங்கையிலே ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் கூட இந்தியாவுக்கு ஒரு நேசக்கரம் நீட்ட முடியாத ஒரு அரசு அங்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ற ஒரு தோற்றம் ஏற்படுகின்றது. இலங்கை ஜனாதிபதி தேர்தலை பற்றி நீங்கள் என்ன உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்களேன். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் முகவுரையிலே குறிப்பிட்டதை போல ஆயுத புரட்சியின் மூலமாக அதிகாரத்தை அடைந்துவிட முடியும் என்று கருதிய ஒரு குழுவினர் தேர்தல் ஜனநாயக முறைக்கு வந்து தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றியை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பது ஒன்று கவனிக்க வேண்டியது. அது அவர்களுடைய கருத்துகளில் அவர்கள் இடதுசாரித்தன்மை கொண்ட ஒரு பார்வை கொண்ட ஒரு தலைவராக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த இடதுசாரி பார்வை என்பதில் 2 அம்சங்கள் ஒன்று இருக்கின்றன. ஒன்று தேசியம் என்பது, இன்னொன்று அரசு சார்ந்த எல்லா தொழில்களும் இருக்க வேண்டும் என்பது. முதலீடுகள் வந்து அந்நிய முதலீடுகள் வரக்கூடாது, உள்நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்கள் அவர்களுடைய முதலீடுகள் இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அரசே செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த பழைய காலத்து பார்வை உண்டு. 2 அம்சங்களையும் தான் இடதுசாரி என்கின்ற ஒரு தரப்பு கூட நாம் கொண்டு வர முடியும். இப்போது இருக்கக்கூடியவர்கள் இந்த சூழ்நிலையில், இலங்கை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இலங்கை அதனுடைய இன்றைய பிரச்சனை என்பது ஒரு பெரும் பொருளாதார பிரச்சனையாக இருக்கு. அந்த பொருளாதார சிக்கலில் இருந்து இலங்கை மீண்டு வந்தால் ஒழிய அதற்கு எதிர்காலம் என்பது இருக்க போகுது. ஏனென்றால் அது அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்போது ஜேவிபிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவு என்பது இந்த கடினமான காலங்களில் மக்கள் எதிர்கொண்டதனுடைய வலி, அந்த வேதனை, அந்த கோபம், அவற்றுக்கான வாக்குகள் தான் ஜேவிபிக்கு போயிருக்கிறது என்று நான் அந்த அதாவது எதிர் வாக்குகள் நாம் சொல்ல வேண்டும், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாக்குகள் தான் இப்போது ஜேவிபிக்கு போயிருக்கு. ஆனால் ஜேவிபி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நடத்த வேண்டிய ஒரு கட்டத்திற்கு இப்போது வந்திருக்கு. அது தன்னை எப்படி தகவமைத்துக் கொள்ளப் போகிறது, தன்னுடைய பார்வைகளை மாற்றிக்கொள்ளப் போகிறதா? ஏனென்று சொன்னால் முதலீடு இல்லை என்று சொன்னால் தொழில்கள் இல்லை, தொழில்கள் இல்லை என்று சொன்னால் வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதார வளர்ச்சி இல்லை, வருமானம் இல்லை என்கின்ற அவ்வளவு அரசே அனைத்து தொழில்களையும்
முக்கியமாக இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் தேவைப்படக்கூடியதாக எது இருக்கிறது என்று சொன்னால் எரிசக்தி தேவைப்படுகிறது, பெட்ரோல் தேவைப்படுகிறது, மின்சக்தி தேவைப்படுகிறது. இந்த எனர்ஜி துறையில் அரசே எல்லா முதலீடுகளும் செய்வதற்கு அரசிடம் பணம் இருக்கிறதா என்றால் அரசிடம் பணம் இல்லை. அது வேற எங்கிருந்தோ தான் அந்த பணம் வந்தாக வேண்டும். ஒன்று கடனாக வர வேண்டும். கடனாக IMF போன்ற அமைப்புகளிடம் போய் கேட்டால் அவர்கள் விதிக்கக்கூடிய நிபந்தனைகள் முதல் நிபந்தனையே பொருளாதார சீர்திருத்தம் என்பதாகத்தான் இருக்கும். அல்லது வெளியில் இருக்கக்கூடியவர்களுடைய முதலீடுகளை அது ஈர்க்கப் போகிறது என்று சொன்னால் அவர்களுடைய கவலை நம்மளுடைய முதலீடுகள் பாதுகாப்பாக இருக்குமா என்று. திடீரென்று ஒரு நாளைக்கு அரசு எல்லாவற்றையும் நாங்கள் நாட்டுடைமை ஆக்குகிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய முதலீடு போய்விடும் என்கின்ற ஒரு கவலை இருக்கு. வேறு அரசு இருந்தால் இந்த நாட்டுடைமை ஆகுமா என்கின்ற பயம் இருக்காது. ஏனென்றால் அவர்களுடைய கொள்கையில் அதில் இல்லை. ஆனால் இடதுசாரி சித்தாந்தத்தில் இருக்கிறவர்கள் நாட்டுடைமை என்பதிலே நம்பிக்கை கொண்டவர்கள். எனவே இதை போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடுமோ என்ற ஒரு அச்சம் முதலீட்டாளர்களுக்கு வந்தால் முதலீடுகள் வராது. எனவே தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் JVP. நான் நினைக்கிறேன் அந்த மாற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எதிர்கொள்வார்கள் என்றார். 70களில் ஆயுதம் தாங்கிய புரட்சியிலிருந்து எப்படி 2000 ஜனநாயக முறைக்கு வந்தார்களோ அதை போல அந்த இடதுசாரி பார்வையிலிருந்து இந்த பார்வைக்கு வருவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிக இடங்களை பெறுவதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்வார். ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் போதிய பலம் இல்லாமல் இப்போது இருக்கிற 3 பேரை வைத்துக் கொண்டு அவர்களால் ஆட்சி நடத்த முடியாது. ஆனால் போதிய பலம் பெறுவதற்கான முயற்சிகளையும் அவர்கள் செய்வார்கள். தமிழர்களுக்கு இதனால் ஏதாவது பலன் கிடைக்கிறதா, இலங்கை தமிழர்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்கிறதா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் JVP தன்னுடைய தேசிய பார்வையின் காரணமாக தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமையை தொடர்ந்து எதிர்த்து தனிநாடு கோரிக்கையை அது தொடர்ந்து எதிர்த்து வந்திருக்கிறது. ஆயுதம் தாங்கிய போராட்டம் தமிழர்கள் நடத்திய போது அதனால் நடந்த அந்த போர் குற்றங்களை விசாரிப்பதற்கு நாங்கள் விசாரிக்க போவதில்லை என்றுதான் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் சொல்லியிருந்தார். இதை அவர்கள் ஒரு இன பிரச்சனையாக பார்க்காமல் இதை ஒரு மனித உரிமை பிரச்சனையாக பார்க்க உட்பட்டால்தான் அவர்களுக்கு தமிழர்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும். ஆனால் மனித உரிமை பிரச்சனை என்று பார்க்க வருகிற போது அவர்கள் சிங்களர்களுடைய ஆதரவுகளை இழக்க நேரிடும். ஏனென்றால் போர்க்குற்றங்களில் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் சிங்களர்களாக இருப்பார். எனவே அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர்கள் சிங்களர்களுடைய ஆதரவுகளை இழக்க நேரிடும். சிங்களர்களுடைய ஆதரவும் பௌத்தர்களுடைய ஆதரவும் இல்லாமல் இலங்கையில் நிர்வாகத்தையோ ஆட்சியோ நடத்துவது எளிதல்ல என்பது இலங்கையை கவனித்திருக்கிற எல்லோருக்கும் தெரியும். எப்படி இந்தியாவிற்கு JVP வந்ததனால் சில சவால்கள் இருக்கிறதோ அதே போல JVPக்கும் சில சவால்கள். ஏனென்று சொன்னால் இலங்கை நெருக்கடியில் மாட்டிக்கொள்கிற போதெல்லாம் அதற்கு முதலில் உதவுகிற தேசமாக இந்தியா இருந்தது. அதாவது அரசியல் நெருக்கடியாக இருந்தாலும் சரி, அதாவது 70களிலே சிறிமாவோ பண்டநாயகா ஆட்சி நடத்திய போது இவர்கள் ஆயுத கிளர்ச்சி நடத்திய போது இவர்களை அடக்குவதற்கான வான்படையை இந்தியா தான் அனுப்பி. அதற்கு பிறகு தமிழர்களுடைய போராட்டத்தின் போது தமிழர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுப்பது, பணம் கொடுப்பது போன்ற வேலைகளையும் இந்தியா தான் செய்யும். பிறகு அவர்களுடைய சமாதானத்திற்கு வர வேண்டும் என்கின்ற போது இந்த 13வது அட்டவணை திருத்தத்தை கொண்டு வந்ததும் அதை வலியுறுத்தியதும் இந்தியாவாகத்தான். இப்போது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற போது அப்போதும் உதவுகிற முதல் நாடாக இந்தியா தான். எனவே இந்த பின்னணிகள், இந்த வரலாறுகள் இருக்கிற போது இந்தியாவை அவர்கள் முற்றிலுமாக நிராகரித்து விட முடியாது என்று நான் நினைக்கிறேன். அதை இலங்கை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். என்றால் ராஜபக்சேனுடைய ஆட்சியின் போது கம்பன் தொட்டா முற்றிலுமாக சீனாவுக்கு தாரை வர்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அவருக்கு பின்வந்த அரசியல் வீழ்ச்சி நாம் பார்க்க முடியும். இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த மக்களாக இருந்தாலும், தமிழர்களாகவோ சிங்களர்களாகவோ முஸ்லிம்களாகவோ இருந்தாலும் அவர்கள் தேசத்தின் மீது பற்று கொண்டவர்களாக இருக்கிறார். அந்த பற்று இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கிற உறவை காப்பாற்றும், இலங்கையை காப்பாற்றும். இலங்கையை காப்பாற்ற வேண்டுமானால் இந்தியாவும் அதற்கு உதவும் என்பதாகத்தான் இருக்கும் என்று நான் நிச்சயமாக.
ஜேவிபியை பொறுத்தவரை அவர்கள் இப்பொழுது தங்களை தேசிய மக்கள் சக்தி என்று தான் அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் ஜேவிபி என்பதுதான் அந்த கோர் குரூப் என்று சொல்லலாம். அடிப்படையிலே அவர்கள் இந்திய எதிர்ப்பு, அதாவது அவர்களுடைய 1970 கிளர்ச்சியின் பொழுது அந்த கிளர்ச்சியை அடக்குவதற்கு இந்தியா, சீனா போன்ற நாடுகள், குறிப்பாக இந்தியாவினுடைய பங்களிப்பு முக்கியமானது. அதற்கு மேலாக இந்திய எதிர்ப்பு என்பது அவர்களுடைய மைய கோட்பாடுகள், மைய கருத்துக்களிலே ஒன்று. 1987 இந்திய இலங்கை உடன்படிக்கை ஏற்பட்ட போது தான் ஜேவிபியினுடைய இரண்டாவது கிளர்ச்சி ஏற்பட்டது என்று ஒரு பெருவட்டில் சொல்லலாம். ஆக அவர்களுடைய இந்த இந்திய எதிர்ப்பு அதிலே ஒரு தொய்வு அல்லது அதிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்று உங்களுக்கு இந்தியாவிலிருந்து பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகின்றது? அதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்கு இல்லை, ஆனால் ஏற்படும். அதை தவிர அவர்களுக்கு வேற வழிகள் இல்லை என்று நான். ஜேவிபி தன்னுடைய பொருளாதார கொள்கையை மாற்றிக்கொள்ளும், ஜேவிபி தன்னுடைய இந்திய எதிர்ப்பை மாற்றிக்கொள்ளும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் அதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய யதார்த்தம். வெளிப்படையாக அடிமனதில் தன்னுடைய மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றாலும் கூட வெளிப்படையான, அதாவது பாய்ச்சர் என்று சொல்கிறார்கள் இல்லையா ஆங்கிலத்தில், அதை போல தன்னுடைய நிலைப்பாடு ஒரு எதிர்ப்பான நிலைப்பாடாக அது வைத்துக் கொண்டார். உள்மனதில் அவர்களுடைய கோபதாபங்கள் அவர்களுக்கு இருக்கும், அதை மறுப்பதற்கு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆனால் இலங்கை வரலாற்றை பார்த்தால் பல தலைவர்கள் தொடர்ந்து இந்தியாவை விமர்சித்து வந்திருக்கிறார். IPKF அங்கு சென்ற போது இருக்கக்கூடிய சஜித்தினுடைய தந்தை பிரேமதாசா இந்தியாவை கடுமையாக விமர்சித்தார். தமிழர்களுக்கான போராட்டத்தின் போது ஜெயவர்தனே இந்தியாவை கடுமையாக விமர்சித்தார். அதற்கு முன்பு சிறிமாவு பண்டரநாயகாவுடைய காலத்தின் போது அவர் சீனாவோடு நெருக்கமாக இருந்தார். இலங்கையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டடம் போன்றவைகள் சீனாவினுடைய உதவியோடு வந்தது என்கின்ற ஒரு கருத்துக்கள் இருந்தது. அவர்கள் இந்திய வம்சாவளியினர் இலங்கையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சாஸ்திரியோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டவர். மலையக தமிழர்கள் வெளியேற வேண்டும் என்று அவர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டு அவர்கள் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டதும் ஸ்ரீமாவோ பண்டரநாயக காலத்தில் நடந்தது. எனவே இது போல தொடர்ந்து அவர்கள் ஒரு புறம் இந்தியாவை விமர்சித்துக் கொண்டும் இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டும் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் நடைமுறையில் அதை தவிர்க்க முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்தில் ஒரு வரி விதுரன் என்ற பாத்திரத்தை பற்றி சொல்லுகிற போது எழுதுவார் பாரதி, ஐவருக்கு நெஞ்சும் அரண்மனைக்கு வயிறும் என்று அவர்கள். அதை போன்ற நிலைதான் அவர்களுக்கு இருக்கும். அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கும் அரசியல் நிலைத்தன்மைக்கும் இந்தியாவினுடைய உதவி தேவைப்படும். ஆனால் அவர்களுடைய மக்களிடத்துல வாக்கு பெறுவதற்கு இந்தியாவுக்கு எதிரான ஒரு தோற்றத்தை அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். அது அவர்களுடைய நெஞ்சத்திலே கூட அதை இருக்கலாம். அதனால் இந்த இரட்டை நிலையைத்தான் ஜேவிபியும் கடைபிடிக்கும் என்று நான். நல்லது. இறுதியாக இந்திய துணைக்கண்டத்திலே தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய தமிழர்கள், இலங்கையிலே வடபகுதியிலே வாழக்கூடிய தமிழர்கள், இந்த 2 நிலப்பரப்பிலே வாழக்கூடிய தமிழர்களை இந்த உப்பு கரிக்கும் கடல் ஒரு 30 மைல் தூரத்திலே தான் இருக்கின்றது. முன்னர் இலங்கையிலே சொல்லின் செல்வர் ராசதுரை என்பவர் உலக தமிழாட்சி மாநாட்டின் போது சொன்னார், தமிழ்நாட்டிலே வீசுகின்ற தென்றல் தட்டு வேகமாக வீசினால் அங்கே இலங்கையிலே எங்களையும் கொஞ்சம் தாளாட்டும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆக இப்படியாக இந்த உறவுகள், நீங்கள் தமிழ்நாட்டிலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே, உங்களுடைய பூர்வீகமான திருநெல்வேலி மாவட்டத்திலே, கீழக்கரை போன்ற தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் உள்ள தமிழர்களுக்கும் இலங்கையிலே உள்ள தமிழர்களுக்கும் மிக நீண்ட காலமாக, காலாதி காலமாக, காலனித்துவத்துக்கு முன்னர் இருந்த காலங்களிலிருந்து அண்ணன் தம்பி உறவு இருந்திருக்கின்றது. ஆனால் கால ஓட்டத்தில் அரசுகள், நாடுகள், பிளவுகள் ஏற்பட்ட பொழுது அந்த உறவுகள் தொய்வடைந்து விட்டன. இப்பொழுது அந்த உறவுகள் அடுத்து எப்படி, நான் நினைக்கிறேன் 1990ஆம் ஆண்டுகளிலே ராஜீவ்காந்தி கொலையின் பின்னர் சற்று மோசமடைந்திருந்த உறவு மீண்டு வந்து கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அதை பற்றி உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்களேன். தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் உறவு நிலையற்று.
தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய பொருளாதார உறவு என்பது தற்காலிகம். தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய நிரந்தரமாக நீடித்து இருக்கக்கூடிய உறவு, ஒருவரை ஒருவர் போஷிக்கக்கூடிய, வளப்படுத்தக்கூடிய உறவு என்பது வந்து இலக்கிய உறவு தான். அந்த இலக்கிய உறவுக்கு அடித்தளமாக இருப்பது இருவரும் பேசக்கூடிய, வடபகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களும் இந்திய தமிழர்களும் பேசக்கூடிய மொழி என்பதுதான் அதற்கு காரணமாக இருக்கு. கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் கூட நான் அந்த கணக்கிலே நான் வந்து சேர்த்துக் கொள்வேன். ஏனென்றால் அவர்களும் கூட தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு கணிசமான பங்களிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதையும் மறுக்கும். எனவே இலங்கை தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் இடையேயான உறவு என்பது நீடித்த, நிலைத்து நிற்கக்கூடிய உறவு, எதிர்காலத்திலும் தொடரக்கூடிய உறவு என்பது இலக்கிய உறவு தான். அதை வலுப்படுத்துவதைத்தான் நம்முடைய இரண்டு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை வலுப்படுத்துவதைத்தான் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும். அதற்குத்தான் அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய அரசியல் என்பது அவர்களுடைய மாநிலங்கள், அவருடைய பகுதிகள், அவர்களுடைய நாடு, அதை சார்ந்தது அவர்களுடைய அரசியல். இங்க இருக்கக்கூடிய அரசியல், இங்க இருக்கக்கூடிய தேவைகள் சார்ந்து இருக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய அரசியல். பொருளாதாரம் என்பது ஒரு நாடு வலுவாக இருக்கிறது, வளர்ந்த பெரிய நாடாக இருக்கிறது, அதனால் அதற்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இலங்கையினுடைய இயற்கை வளங்கள், இலங்கை அமைந்திருக்கக்கூடிய பகுதி, ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன், இதையெல்லாம் வைத்து அதனுடைய ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம், நீண்ட நிர்வாக அனுபவம், இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இலங்கை எந்த ஒரு நேரத்திலும் அது வந்து மேலெழுந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. லீ குவான் யூ சொன்னதை போல சிங்கப்பூரை போல ஆவதற்கு இலங்கை ஆக முடியும். அவருடைய சில பார்வைகளை அது மாற்றிக்கொண்டால், இந்த இனப்பிரச்சனையிலிருந்து அது விடுபட்டால், அது சிங்கப்பூரை போல பொருளாதாரத்தில் வலுவான ஒரு நாடாக ஆகும். எனவே பொருளாதார உறவு என்பதும் கூட தற்காலிகமான, ஆனால் நிரந்தரமான உறவு என்பது இலக்கிய உறவு, எழுத்தாளர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உறவு, பதிப்பாளர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உறவு. அந்த உறவு தான் வலுப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் இதுவரைக்கும் வலுவாக இருந்திருக்கிறது, இனி தொடர்ந்தும் வலுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இடையே சிற்சில பூசல்கள் வரும், கருத்து மாறுபாடுகள் இருக்கும், ஆனால் அதை தவிர்க்க முடியும். நாம் வந்து நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால், ஆறுமுக நாவலரிலிருந்து விபுலானந்தரிலிருந்து எல்லோரும் தமிழ்நாட்டில் பயின்று தமிழ்நாட்டில் தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்திக் கொண்டு இலங்கைக்கு சென்றவர்கள் தான். அதே போல தமிழ்நாட்டிலிருந்தும் சிலர், வாரா போன்றவர்கள் இலங்கைக்கு சென்று அங்கும் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை மறக்க முடியும். எனவே அதை போன்ற ஒரு நேசம் மிகுந்த ஒரு உறவு தான் நீடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதுதான் முறையானது, அதுதான் நிலையானது என்று நான். நிச்சயமாக நல்லதொரு கருத்தை பதிவு செய்தீர்கள். அண்மையிலே கப்பல் சேவை கூட நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். விமான சேவை கடந்த சில வருடங்களாக போய்கொண்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக இந்த உறவுகள் கட்டி எழுப்புவதற்கு இந்த இலகுவான பயண போக்குவரத்து துணை புரியும் என்று நம்புகின்றோம். இந்த உறவு நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல தொடர வேண்டும். ஆத்மார்த்தமான ஒரு உறவு நிலை, மொழி மட்டுமல்ல, மத ரீதியாகவும், உணவு பழக்க வழக்கங்கள் ரீதியாகவும், நடையுடை பாவனை என்று பல வழிகளிலே இந்த கடல் பிரித்திருந்தாலும் இரண்டு நிலப்பரப்புகளில் இருந்து வாழக்கூடிய சமூகங்கள் பல்வேறு வகைகளும் ஒத்த வாழ்க்கை முறையை கொண்டவர்கள். உங்களுடைய பல்வேறு பணிகளிடையேயும் நேரம் எடுத்து இன்றைய தெரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து பல்வேறு விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.